தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 10ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். இயேசுவே ஆச்சரியப்பட வச்ச ஒரே ஒரு நபர் விசுவாசத்தில் யாருன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி தான். என்ன காரணம்னா, நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, எல்லா இஸ்ரவேலரும் இயேசு தொடணும், இல்லாட்டி நான் இயேசு ஒரு இடத்துக்கு போகணும்னு தெருலாம் போகும்போது அங்கே ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை மட்டும் அனுப்புங்க, என் வேலைக்காரன் சுகமாவான், சுஸ்தமாகுவான், சுகமாகுவான்னு. இதே விசுவாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உலகமே வேற ஒரு இடத்துல இருக்கும்போது கிறிஸ்துவ பரிணாமம், அதாவது கிறிஸ்டியன் எவல்யூஷனில் இவர் தான் முந்தி இருக்கார். என்னென்னா, அடுத்த இடத்துல ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்யக்கூடும்னு பார்த்து விசுவாச அறிக்கை செஞ்சனால அவர் வேலைக்காரருக்கு சுகத்தை வாங்கி தந்தார். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க வேலை இடத்துல.